உங்களை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷன்ஜியின் பரிகாரங்கள் தந்திடுமே ஏற்றம். வணக்கம் நேர்களே, பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். இன்றைய முதல் கடிதம் மாறன் சேலம்ல எழுதியிருக்காங்க. டாக்டர் பூஷன்ஜி ஐயா அவர்களே, தவறான தேதிகளில் திருமணம் நடந்துவிட்டால் அதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? மறு மாங்கல்ய பூஜை தான் சரியான தீர்வா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. இதுக்கு நம்ம பலமுறை விளக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாங்கல்யம்ங்கிறது வந்து அடையாள சின்னம். தாலின்னு ஏன் பேர் அதுனா தாள ஓலை அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு சொந்தம், நான் திருமணமானவள், எனக்கு திருமணம் நடந்து விட்டது என்று தெரிவிக்கக்கூடிய ஒரு அடையாள சின்னமாக தாலி கருதப்பட்டது. பட் ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய கலாச்சாரம் என்னென்னா கட்டுப்பாடுகள் மிகுந்த கலாச்சாரம். ஸோ தென்னை மரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக காய் காய்க்கிறதுனால தண்ணி ஊற்றுறோம். அப்போ நம்மளுக்கு எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு, சொந்த பந்தங்கள். அப்புறம் பாருங்கள், இப்போ தாய் மாமா தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயம் ஏன் வச்சாங்க அப்படின்னா, அந்த மனைவி சைட்லேருந்து வரக்கூடியவங்க நிறைய பேர் வராமல் இருக்கலாம், இல்லை தொடர்பு இல்லாமல் போயிடலாம். மனைவி தனியாக கணவருடைய வீட்டுக்கு வாழ வந்திருக்காங்க, கணவர் வீட்டில் சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்க. அப்போ மனைவி வந்துட்டாங்க அப்படிங்கும்போது இந்த தாய்மாமா வரணும்னு கட்டாயம் அந்த சொந்தமே விட்டு போயிடலாம் பார்த்திங்கன்னா. ஸோ அதுபோல் சில வித கட்டுப்பாடுகளை கரெக்டாக கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடுகள், இந்த கலாச்சாரங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக. அதனால் அடையாள சின்னமாக கருதப்பட்டது தான் இந்த தாலிங்கிறது ஆக்சுவலாக. இதில் தவறான தேதிகள் எப்படி கல்யாணம் நடக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி, 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி, அப்புறம் 8, 16, 26 இந்த தேதிகளில் திருமணம் நடந்தால் அவருடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படுகிறது. ஸோ 100 கல்யாணம் பாதிக்கப்படுதுன்னா கண்டிப்பாக இல்லை. மெஜாரிட்டி 90 கல்யாணம் இல்லை 75-80 கல்யாணம் பாதிக்கப்படுது. புத்திரதோஷத்தை உருவாக்குறது, பிரிவினை ஏற்படுத்துகிறது, வருத்தங்களை தருகிறது, விபத்துக்களை தவிர்க்கிறது. சரி, இது யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய ஜாதகத்தில் தவறான கிரகநிலைகள் இருக்கோ, யாருடைய ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருக்கோ, யாருடைய ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்கோ, இவர்கள் தான் தவறான தேதிகள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மை. நல்லா டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதான் உண்மை. தவறான தேதி மட்டும் ஒருத்தரை கண்டிப்பாக கெடுத்துறது கிடையாது. ஜாதகம் நல்லா இருந்து தப்பித்தவரை தவறான தேதி நடந்தால் கூட ஒன்றும் பண்ணல, அவங்களை சின்ன சின்ன பாதிப்புகளோடு போயிடுது பார்த்தீங்கன்னா. சரி, இதுபோல் தவறான தேதிகளுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, மணப்பெண்ணுடைய ஜாதகத்தையும் மணமகளுடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த தவறான தேதியின் கிரகநிலைகளை எடுத்துக்கொண்டு இந்த 3 கிரகநிலைகளுக்கும் உரிய பரிகாரங்கள் நிறைய நம்ம நூல்களில் இருக்குது, முறையாக ஆதாரங்களோடு இருக்குது. அதற்குரிய பரிகாரங்களை சரியாக செஞ்சுட்டோன்னா அதுக்குரியது நிவர்த்தி ஆகிடும். ஆனால் 12 வருஷம் வரையில தான் அந்த தோஷம் இப்போ அவங்கள தாக்கும். 12 வருஷத்துக்கு மேலே கிடையாது. 12 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் தவறான தேதிகள் எந்த எஃபெக்டையும் பண்ணாது, அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே ஒரு துளி கூட கிடையாது. ஆனால் மர்மாங்கல்ய பூஜைங்கிறது நம்மளை பொறுத்தவரையிலும், மற்றவர்களுடைய நம்பிக்கை நம்ம இதுக்கு உடைக்க விரும்பலை, நம்மளை பொறுத்தவரை அது எந்த விதத்துலையும் பயன் தரலைங்கிறதா உண்மை. அதனால் நம்ம இந்த மாதிரி பரிகாரங்களை தான் செய்கிறோமே தவிர அந்த மர்மாங்கல்ய பூஜைக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்பது இல்லை. நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க? அதாவது இப்போ இது ஞாபக சக்தி பெறுவதற்கான ஒரு குறிப்பு தான். ஞாபக சக்தியை பெறுகிறது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் விலகிறதுக்கு. அதாவது இப்போ ஞாபக மறதியால் ஒரு பேங்கில் பணம் கட்டாமல் விட்டுருவோம், அந்த செக் ரிட்டர்ன் ஆகிடலாம், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, தினமும் பசுவிற்கு தேவையான தீவனம் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது தினம்னா 30 நாள் வாங்கி கொடுக்க சில நேரத்தில் நம்மளால் முடியாது, முடிந்த அளவு பசுமாட்டிற்கு தேவையான தீவனங்களை வாங்கி கொடுப்பதாலும், இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சாலைகளுக்கு சென்று தேவையான அதுக்கு உணவுகளை வாங்கி கொடுத்து அது வழிபட்டு வருவதாலும் இவர்களுக்கு அந்த ஞாபக மறதி காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்.